வழக்குகளை வாட்ஸ்அப் மூலம் அறிந்து கொள்ளும் வசதி, வழக்கு விசாரணை ஆன்லைனில் நேரலை என நீதிமன்ற நடவடிக்கைகளில் தொழில்நுட்பத்தை புகுத்தினாலும் தமிழ்நாட்டு நீதிமன்றங்களில் ஃபைலிங் முறைக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. அதற்கான காரணம் குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் உள்பட அனைத்து நீதிமன்றங்களிலும் மனுக்களை கட்டாயம் ஆன்லைன் மூலம் ஃபைலிங் முறையில்தான் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவு வெளியானது. இந்த அறிவிப்பு வெளியானதுமே தமிழ்நாடு முழுவதும் எதிர்ப்பு தெரிவித்த வழக்கறிஞர்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அமல்படுத்தும் நடவடிக்கை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அவசர மனுக்கள் கூட ஆன்லைன் மூலம் ஃபைலிங் முறையில் தாக்கல் செய்ய வேண்டும் என்பது கூடுதல் சிரமத்தை ஏற்படுத்தும் என்று வழக்கறிஞர்கள் கூறுகிறார்கள். இந்த ஆன்லைன் ப்ராசஸில் ரொம்ப தொய்வு இருக்குது. ஒரு வழக்கை பட்டியலிடுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வாரம். நான் சொல்கிறது ஒரு கிரிமினல் சைடில் ஒரு பெயில், ஆன்டிசிபேட்டரி பெயிலே நாம் அப்படி ஒரு ஆன்லைன் ப்ராசஸில் பண்ணுறோன்னா, இல்லை ஒரு ரிட்டை ஃபைல் பண்ணாலும் குறைஞ்சபட்சம் 1 வீக்லேருந்து 2 வீக்ஸ் ஆகுது. அவர் வழக்கறிஞர்களும் கோர்ட்டு ஸ்டாஃப் எக்யூப் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஹைப்ரிட் ஃபைலிங்கை வைங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. வழக்கறிஞர் சங்கங்களோடு தீவிர ஆலோசனை நடத்தி இதான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் மாடர்னைசேஷனுக்கு எதிராக இல்லை, ஆனால் கட்டாயமாக அடிப்படை கட்டமைப்புகள் இல்லாமல் அமல்படுத்துவதுங்கிறது மிகப்பெரிய சிரமம். ஃபைலிங் முறையில் வழக்கறிஞர் ஒருவர் வெளியூரில் இருந்தாலும் மனு தாக்கல் செய்ய முடியும் என்றாலும் அதற்கான மென்பொருள், அவை தொடர்பான பயிற்சி அனைவருக்கும் கிடைத்தால் மட்டுமே இத்திட்டம் பயனுள்ளதாக இருக்கும் என்று இளம் வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர். ஃபஸ்ட்டு இதை எஜுகேட் பண்ணிட்டு தான் நம்ம இந்த சிஸ்டமை கொண்டு வரணும். அப்படி இல்லாமல் வரும்பொழுது அதில் நிறைய எங்களுக்கு ட்ராபேக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சிஸ்டமை நாங்கள் இதுக்கு முன்னாடி கொரோனா டைம்லேயுமே நமக்கு டேரக்ட் ஃபைலிங் இல்லாத போது நம்ம அப்பயும் ஃபைலிங் தான் பண்ணோம். பட் அன்றைக்கி எங்களுக்கு இருந்த சாஃப்ட்வேர் ரொம்ப ஈஸியாகவும் ஆக்சசபிளாகவும் இருந்துச்சு. பட் இன்றைக்கி அதை பார்க்கும்பொழுது இந்த சாஃப்ட்வேர் எங்களுக்கு அந்தளவுக்கு ஈஸியாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு எஃபிஷியன்ஸாகவும் இல்லை. நீதிமன்றங்களில் ஃபைலிங் மற்றும் நேரடி முறையிலும் மனு தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இதனை ஏற்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் சாதகமான முடிவை வெளியிடுவார் என்றும் வழக்கறிஞர்கள் எதிர்பார்க்கின்றனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் டி. ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.